நம்ம இந்த நாட்களில் அதனுடைய பலன்களை காண்கத்தக்க விதத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலும் சுவிசேஷ கூட்டங்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு முக்கூடலில் நடந்த சுவிசேஷ கூட்டத்தில் 55 பேர் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு கிரியை செய்தார். அதே போல் இன்றைக்கு நமக்கு சுவிசேஷ கூட்டத்தினுடைய 2வது நாள், நம்முடைய ஜெப நாளினுடைய 37வது நாள். இன்றைக்கு சிங்கம்பாறையில் அருமையான பாஸ்டர் எடிசன் அவருடைய வீட்டு மைதானத்தில் வைத்து அந்த கூட்டத்தை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அந்த பகுதிக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வல்லமையை இந்த கூட்டங்களில் விளங்க பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தரே தெய்வம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் ஜனங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு நேராய் வர வேண்டும் என்கிறதான தாக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவாராக. அதற்காகத்தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த தாக்கத்தினுடைய பலனை வரக்கூடிய நாட்களில் நாம் காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் இந்த கடைசி வாரம், இதை பரிசுத்த வாரம் என்று சொல்வார்கள், இல்லை என்றால் பெரிய வாரம் என்று சொல்லுவது வழக்கம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. சில நேரங்கள் நம்ம பாரம்பரிய திருச்சபைகளில் செய்வது போல ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் பாஸ்டர் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்ல வேண்டாம். ஆண்டவர் இதையெல்லாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேதாகமத்தில் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் பின்தொடர்வதற்கு காரணம், ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு சத்தியங்களையும் ஆண்டவர் எந்தெந்த காலங்களில் எதை செய்தார் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் இதை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து இந்த வாரம் அதுதான் அவருடைய கடைசி பயணம். ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை பவனி வருகிறார். குருத்தோலை பவனி அவர் முடித்துவிட்டு அவர் அப்படியே வரும்போது ஆலயத்தை பார்க்கிறார். ஆலயம் எல்லாம் சுத்திகரிக்க இல்லாத நிலைமையில் அது அசுத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு எச்சரிப்பை கர்த்தர் உண்டு பண்ணி அங்கே இருக்கிற எல்லா விற்பனையாளர்களையும் கல்லர் குகைகளையும் கர்த்தர் மாற்றி என்னுடைய வீடு ஜெப வீடு என்கிற ஒரு முழக்கத்தை அந்த திங்கட்கிழமை நேற்றைய தினத்தில் அவர் அங்கே நடப்பிக்கிறார். அங்கே நடப்பித்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே வருகிறார். வரும்போது தம்முடைய சீஷர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை தம்முடைய சீஷர்களுக்கு ஏராளமான உவமைகளை அவர் சொல்லி கொடுக்கிறார். அந்த உவமைகள் எல்லாம் நீங்கள் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தின் பின்பகுதியிலிருந்து நீங்கள் 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த 3 அதிகாரத்தையும் இந்த செவ்வாய்க்கிழமை அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பு இந்த செவ்வாய்க்கிழமை தம்முடைய சீஷர்களுக்கு ஏராளமான உவமைகளை சொல்லி கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அவருக்கு தெரியும், கல்வாரி சிலுவையின் மரணம் எனக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஏற்பட போகிறது. இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நான் இருக்க போகிறேன் இந்த உலகத்தில். இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி தீர வேண்டும். இந்த உலகத்துக்கு நான் வந்த காரியத்தை மக்களுக்கு நான் அறிவித்தே ஆக வேண்டும். அந்த சொல்லிக் கொடுக்காமல் இந்த உலகத்தை விட்டு என்னுடைய ஜீவன் பிரிந்து போய்விடக்கூடாது. ஏன் வந்தேன் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஏராளமான உவமைகளை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதில் ஒரு உவமையை இன்றைக்கு இந்த ஜெப நாளில் நம்முடைய தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த வசனத்தை எல்லோரும் இணைந்து என்னோடு நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் இயேசு மறுபடியும் அவர்களோடு ஊமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என்னுடைய விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி
ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று தம்முடைய சீஷர்களுக்கு இந்த ஓமையின் மூலம் ஆண்டவர் தம்முடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து, அப்படி இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு நான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்பதை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம், பிதா இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் அதிகமாய் நேசித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியா எப்பொழுது வருவார் என்று சொல்லி 400 ஆண்டுகள் இருண்ட காலத்திலே தீர்க்கதரிசிகள் இல்லை, தேவாலயங்கள் இல்லை, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்படவில்லை. எனவே ஜனங்கள் எல்லோரும் குழம்பி போயிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மேசியாவை ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். மேசியா எப்பொழுது வருவார், எவருடைய கஷ்டம் என்றைக்கு மாறும் என்கிறதான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு மனித அவதாரம் எடுத்து வந்த போது, மனுக்குலத்தில் அவர் வெளிப்பட்ட போது, இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு அநேகர் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்ரவேலர்கள் போய்விட்டார்கள். அதற்குத்தான் இந்த ஓமையை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஒரு விருந்து சாலையை, ஒரு திருமண வீட்டு ஒன்றை ஒரு ராஜா ஆயத்தப்படுத்தினான். அவன் அப்படி ஆயத்தப்படுத்திய போது அநேகருக்கு அங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன்னுடைய ஜனம் எல்லோருக்கும், தனக்கு அறிமுகமான, தனக்கு தெரிந்த எல்லோருக்கும் அந்த அழைப்பை அந்த ராஜா கொடுத்து, அந்த விருந்து சாலையிலே அவர்களுக்காக, அழைக்கப்பட்டவர்களுக்காக ஒரு அற்புதகரமான ஒரு விருந்தை அவர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 5வது வசனத்திலையும் 6வது 7வது வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்தை அதில் நம்ம பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 5வது வசனத்தில் அழைக்கப்பட்டவர்களோ அதை என்ன பண்ணினாங்க? அசட்டை பண்ணினார்கள். அழைக்கப்பட்டார்கள், விருந்து மேசியாவை எதிர்பார்த்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள். மேசியா வந்தார், ஆனால் மேசியாவை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அதை வெளிப்படுத்துவதற்கு, அதை சொல்லுவதற்கு இந்த ஓமையின் மூலமாய் இயேசு அந்த பரிசேயருக்கும் சதுசேயர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அனுப்பப்பட்ட மேசியாவை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அது மட்டுமல்ல, 2வது அவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் வயலுக்கு போய்விட்டான், ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போய்விட்டான். அவன் அசட்டை பண்ணிக்கிறது மட்டுமல்ல, அவனுடைய வேலைகளை செய்வதற்காக அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். வந்த மேசியாவை அவர்கள் யாருமே கண்டு கொள்ளவில்லை என்பதை சொல்லிவிட்டு 6வது வசனத்தில் சொல்லுகிறார், மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகர்களை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரிக்கத்தக்க விதத்தில் ராஜா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கிறார் ராஜா. ஒரு விருந்து வீட்டுக்கு அழைத்தோம், எல்லாரும் கூப்பிட்டோம், ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யாரும் வரவில்லை. வராமல் போனது மட்டுமல்ல, விருந்து சாலையிலே விருந்துகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அசட்டை பண்ணி தன் வேலைக்கு போய் அனுப்பப்பட்டவர்களையும் கொலை செய்து விட்டார்கள் என்பதை ராஜா கேள்விப்பட்டு துக்கமடைந்து
அவருடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்திட்டு அதற்கப்புறமா 8வது வசனத்தில் அந்த ராஜா சொல்லுகிறார், அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரன் நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு எப்படி போயிட்டாங்க? அபாத்திரமாய் போய்விட்டார்கள். நான் என்ன நோக்கத்துக்காக அந்த உலகத்துக்கு நான் வந்தேனோ, இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எப்படியாவது என்னை அறிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் என்னை அசட்டை பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லிவிட்டு 9வது வசனத்தில் அந்த ஓமைக்குரிய காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதனால் அந்த ராஜா செய்கிறார், நீங்கள் வழி சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றார். உடனே 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 10வது வசனத்தில் அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தங்கள் கண்ட நல்லவர்கள் பொல்லாதவர்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அவர் அனுப்பப்பட்ட நோக்கம் இஸ்ரவேலர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அவரை அசட்டை பண்ணினார்கள். ஆனால் புறஜாதியார்களாக இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த கல்யாண சாலை முழுவதும் புறஜாதியார்களாலே, அழைக்கப்பட்டவர்களால் அல்ல, அந்த விருந்து சாலை முழுவதும், அந்த கல்யாண சாலை முழுவதும் நல்லவர்கள் பொல்லாதவர்கள், ஆண்டவரை நாம மகிமைப்படுவதாக, பிரஜாதிய இனத்தில் உள்ளவர்கள் எல்லாராலையும் அந்த இடம் நிறைந்திருந்தது. 11வது வசனம் சொல்லுகிறது, அப்படி ராஜா விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே பார்க்கிறார். அங்கே பார்த்து 12வது வசனத்தில் அவனை பார்த்து கேட்கிறார், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. ஆனால் கல்யாண வஸ்திரம் தரிக்கப்படாத ஒருவனை இயேசு பார்த்த போது அவனிடத்தில் கேட்கிறார், சிநேகிதனே, எப்படி நீ வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாய் என்று கேட்கும் போது அவன் ஒண்ணுமே சொல்லலை. உடனே அந்த ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறலான இருளிலே நீங்கள் அவனை போடுங்கள் என்று சொல்லிவிட்டு 14வது வசனத்தில் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மட்டும்தான். ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. முழு உலகத்துக்கும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனையோ பேர் மேசியாவாக அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மட்டும்தான். யாருக்கெல்லாம் அந்த கல்யாண வஸ்திரம் கிடைத்ததோ அவர்கள்தான் அந்த விருந்து சாலைக்குள்ளே போய் விருந்தை அவர்கள் உண்டார்கள். கல்யாண வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறிப்பிடுகிறது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு விருந்து சாலையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. தன்னுடைய ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதியார்களாக இருக்கிற நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இயேசு நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை கர்த்தர் அன்றைக்கு ஓமையின் மூலமாய் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நான் வந்ததனுடைய நோக்கம் நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, யூதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அநேக புறஜாதியார்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் சுவிசேஷ கூட்டங்களில் அப்படிப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை எல்லோரும் தரித்து கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த தரிசனத்தோடு நீங்களும் நானும் செயல்படுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் திறப்பில் நிற்கிறோம். நம்முடைய பகுதிகளில் இருக்கிற யாரும் திருமண வீட்டிற்கு, அந்த கல்யாண விருந்து சாலைக்கு அழைக்கப்படாதவர்களாய் போய்விடக்கூடாது. ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்முடைய பகுதிகளில் இருக்கிற எல்லோரும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் தேவன் நமக்கு கிரியைகளை செய்வாராக. ஆமென் சொல்லுங்கள். ரட்சிப்பு வஸ்திரம் இல்லை அப்படின்னா யாரையும் அவர் பார்த்து பாரபட்சம் இல்லாமல் அவர்களை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். தம்முடைய ஜனம்
அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அவருடைய வருகைக்கு பின்பு உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாய் இஸ்ரவேலர்கள் மரிப்பார்கள். அப்பந்தான் அவங்க உணர்வாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி இயேசு சொல்லி இருக்கிறார். அப்பந்தான் மேசியாவை நம்ம விட்டுட்டோமே, மேசியா வந்தார், மேசியா வந்து நமக்கு இதையெல்லாம் சொன்னார், ஆனால் நம்ம விட்டுட்டோமே, இந்த கிருபையின் காலத்தை நாம் முடித்து உபத்திரவ காலத்துக்குள்ளே நம்ம போயிட்டோமே, இனி அந்த மேசியாவை எதிர்பார்த்தோம், மேசியா வந்துட்டு போயிட்டார், அவருடைய வருகை முடிந்து போய்விட்டது. ஆனா இந்த உபத்திரவ காலத்தில் இயேசுவுக்காக நாங்கள் சாவதற்கும் ஆயத்தமாய் இருப்போம் என்று சொல்லி ஒரு கூட்டமான மக்கள் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தம்முடைய ஜனம் தன்னுடைய பக்கம் வர வேண்டும் என்று ஆண்டவர் ஆவலோடு கூட இருக்கிறார். இரத்த சாட்சியா மரிச்சா கூட பரவாயில்லை, என் ஜனம் என் பக்கமாய் தேவை, அவர்களுக்காக வந்தேன், அதை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் ஆவலோடு கூட இந்த ஓமையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு இந்த காலை ஜெபத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த கல்யாண விருந்து சாலைக்குள் எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க, உண்மைதான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் அந்த விருந்து சாலைக்குள்ளே வரத்தக்க விதத்தில், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளத்தக்க விதத்தில் தேவன் இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்படியே இருக்கிற இடத்துல எழுமி நிற்போமா? எழுமி நின்று ரட்சிப்பின் வஸ்திரம் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் எல்லாருக்குள்ளேயும் கொடுக்கப்படுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மட்டும்தான். அல்லேலூயா. விருந்து சாலைக்குள்ளே, கல்யாண சாலைக்குள்ளே அந்த விருந்துக்கு ஆண்டவர் ஏராளமான விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விருந்து சாலையில் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகத்தக்க விதத்தில் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் கடந்து போவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாரா.